வணக்கம் நண்பர்களே, வாருங்கள் நாம் இப்போ யோகர்ட் ஸ்பெகட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் யோகர்ட் நூடுல்ஸ். வணக்கம் நண்பர்களே, வாருங்கள் இப்போ நாம் ஸ்பைசி ஸ்பெகட்டி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா நிறைய அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு எல்பி ஸ்பெகட்டி போட போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்த உடனே இங்கே பாருங்கள், நான் ஸ்பெகட்டி ஒரு 1 எல்பி இருக்குது. இந்த ஸ்பெகட்டியை இதில் கொட்ட போகிறேன். பாருங்கள், இதில் கொட்ட போகிறேன். இப்போது இது ஆஃப் லென்த்லேயே கிடைக்கிது. ஃபஸ்ட்டெல்லாம் இது டபுள் லென்த்தில் இருக்கும், நம்ம உடச்சி போடணும். இப்போலாம் இது ஆஃப் லென்த்லேயே கிடைக்குது. இதை போட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுட்டு நல்லா வெந்த உடனே ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வெந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதை கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு அதோடு விட்டுடுங்க. இப்படி ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். நான் உங்களுக்கு அது வெந்த உடனே உங்களுக்கு அது எப்படின்னு எடுத்து காட்டுறேன். வணக்கம் நண்பர்களே, வாருங்கள் நாம் இப்போ யோகர்ட் ஸ்பெகட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் யோகர்ட் நூடுல்ஸ். இது நான் எப்படி வேக வச்சு உங்களுக்கு காட்டினேனோ அதே மாதிரி இந்த ஸ்பெகட்டியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதோட உப்பு போட்டுட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளித்து இதில் போட்டுட்டு கொஞ்சம் மாதுளப்பழம் மாதுளப்பழம் முத்துக்களை இதில் கொஞ்சம் போட்டுட்டு கலந்து உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நல்லா எம்மியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, தயிர் சாதத்துக்கு என்னென்னலாம் போட்டு ஆட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.